வணக்கம். இன்னைக்கு நாம அரசியல கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க போறோம். இது தலைவர்கள பத்தியோ கட்சிகள பத்தியோ இல்ல. ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லாட்சிங்கிறது தானா வர்றதில்ல. அதுக்கு பின்னாடி தெளிவான டேட்டா, ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. இத புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க தளி தொகுதிய ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்குவோம். அங்க என்ன நடக்குதுன்னு ஆழமா அலசி பார்க்கலாம். முதல்ல தளி எங்க இருக்குன்னு பாப்போம். தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கர்நாடகா எல்லையை ஒட்டி இருக்கிற ஒரு தொகுதி. இத லிட்டில் இங்கிலாந்துன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விவசாயம் செழிப்பான இடம், நல்ல காலநிலை. ஆனா இந்த வெளி தோற்றத்துக்கு பின்னாடி மக்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற பல ஆழமான பிரச்சனைகள் இருக்கு. நம்மளோட ஆய்வுக்களம் இதுதான். இந்த முழு படத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்க நம்ம ஆய்வா 6 பகுதிகளா பிரிச்சிருக்க. முதல்ல தலியோட கள நிலவரம் என்னன்னு பாப்போம். அப்புறம் எலெக்ஷன் நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம்னு ஆராய்ந்து ஒரு புதிய வியூகத்தையும் நல்லாட்சிக்கான ஒரு திட்டத்தையும் பார்த்துட்டு கடைசியா தலி மக்களுக்கான தேர்வோடு முடிப்போம். வாங்க முதல்ல கலை யதார்த்தத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். தலியோட ஆன்மாவை புரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல அதோட மண்ணை பத்தி பேசணும். இங்க வாழ்க்கை முழுசா விவசாயத்தை சுத்தி தான் இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்தோட தலைவிதியும் அந்த வருஷம் பெய்யற மழையும் நிலத்தோட விளைச்சலையும் பொறுத்துதான் இருக்கு. இதுதான் தலியோட அசைக்க முடியாத அடையாளம். இந்த சார்ட்ட பாருங்க, உங்களுக்கே புரியும். கிட்டத்தட்ட 90% மக்கள் கிராமப்புறங்கள்ல தான் வாழறாங்க. அப்போ இதோட அர்த்தம் என்ன? விவசாயம், கிராமப்புற உள்கட்டமைப்பு இதெல்லாம் இங்க வெறும் தேர்தல் வாக்குறுதிகள் இல்ல. இது மக்களோட உயிர் நாடி. அவங்களோட அன்றாட வாழ்க்கை, பிள்ளைங்களோட படிப்பு, குடும்பத்தோட எதிர்காலம்னு எல்லாமே இது சார்ந்துதான் இருக்கு. 60,000 ரூபாய் இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. யோசிச்சு பாருங்க, இது ஒரு விவசாயியோட ஒரு வருஷ உழைப்பு, அவரோட கனவு. ஒரு மகளோட கல்யாணத்துக்கோ பையனோட படிப்புக்கோ வச்சிருந்த பணமா இருக்கலாம். ஆனா தண்ணி இல்லாததால அந்த உழைப்பும் கனவும் அப்படியே கரைஞ்சு போகுது. தமிழ்ல ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட கதை இதுதான். இந்த இழப்புக்கு உண்மையான காரணம் என்ன? பல வருஷமா தீர்க்கப்படாத வளர்ச்சி பிரச்சனைகள் தான். ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா கூட கரடு முரடான பாதையில பல கிலோமீட்டர் போய் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நிலைமை யோசிச்சு பாருங்க. கிராமத்துல இருக்கிற ஒரே பள்ளிக்கூடம் மூடப்பட்டதால உங்க குழந்தையோட எதிர்காலமே கேள்விக்குறி ஆகழுது நினைச்சு பாருங்க. இதெல்லாம் வெறும் வசதி குறைவுகள் இல்ல, முன்னேற்றத்துக்கான பாதையில இருக்கிற பெரிய தடைகள். சரி, மக்களோட இந்த வழிகளும் தேவைகளும் தேர்தல் முடிவுகள்ல எப்படி தெரியுது? வாங்க இப்போ கள யதார்த்தத்திலிருந்து தேர்தல் டேட்டா நமக்கு என்ன சிக்னல் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் ஓட்டிங் பெர்சன்டேஜ். 2016ல 82% இருந்தது. 2021ல 77% குறைஞ்சிருக்கு. இந்த 5% சரிவு பார்க்க சின்னதா தெரியலாம். ஆனா இது வாக்காளர்கள் கிட்ட ஒருவித சோர்வு வந்திருக்கிறத காட்டுதா, இல்ல அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற தேர்வுகள்ல திருப்தி இல்லையா? இந்த கேள்வியை மனசுல வச்சுக்குவோம். அடுத்தது இந்த ஓட்டு ஷேர் மாற்றத்தை பாருங்க. இது ஒரு சுவாரஸ்யமான கதையா சொல்லுது. பதவியில இருக்கிற சிபிஐ தன்னோட ஓட்டு பேங்க கிட்டத்தட்ட 23% அதிகப்படுத்தியிருக்கு. அதே நேரத்துல எதிர்க்கட்சி பக்கத்துல ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அதிமுகவோட வாக்குகள் மொத்தமா பாஜகவுக்கு போயிருக்கு. இதனால பாஜக எதிர்க்கட்சியோட வாக்கு வங்கியே இரட்டிப்பாக்கியிருக்கு. தலியோட அரசியல் களத்துல ஒரு புதிய வலுவான சக்தி உருவாகிட்டு வர்றத இது தெளிவா காட்டுது. இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிறது தற்போதைய எம்எல்ஏ திரு டி ராமச்சந்திரன். ஒரு பக்கம் அவர் பல வருஷமா மக்களுக்கு தெரிஞ்ச தலைவர், நல்ல கிராஸ்ரூட்ஸ் நெட்வொர்க் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அவர் மேல கடுமையான குற்ற வழக்குகள் இருக்கு. அதோட தண்ணி, ரோடு, கரண்ட் மாதிரியான அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கறதுல அவர் சரியா செயல்படலன்னு மக்கள் மத்தியில ஒரு பரவலான குற்றச்சாட்டும் இருக்கு. இங்கதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்ற ஒரு முக்கியமான மதிப்பு வருது, கண்ணியம். கண்ணியம்ங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது. அது ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள்ல இருக்கு. ஒரு பாதுகாப்பான சாலை, சுத்தமான குடித்தண்ணீர், இதெல்லாம் ஒரு தனிநபர் கண்ணியமா வாழ்றதுக்கு ரொம்ப அவசியம். இவ்ளோ பிரச்சனைகள், இவ்ளோ அதிருப்தி, ஆனாலும் பதவியில இருக்கிறவர் எப்படி இவ்ளோ பெரிய வித்தியாசத்துல ஜெயிக்க முடிஞ்சது? இந்த முரண்பாடான தேர்தல் முடிவுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை இப்ப நாம அலசி பார்ப்போம். இந்த வெற்றிக்கு 4 முக்கியமான அமைப்பு ரீதியான காரணங்கள் இருக்கு. 1, சாதி அடிப்படையிலான வாக்கு வங்கிகள்ல ஏற்பட்ட மாற்றம். 2வது, தலைமுறையா தீர்க்கப்படாத வளர்ச்சி பிரச்சனைகள். 3வது, உள்ளூர்ல வேலைவாய்ப்பு இல்லாததால இளைஞர்கள் வெளியூருக்கு போறது. 4வது, தற்காலிக நலத்திட்டங்கள் மேல மக்களுக்கு ஏற்பட்ட சோர்வு. அவங்களுக்கு இனி நிவாரணம் வேண்டாம், நிலையான வாழ்வாதாரம் தான் வேணும். சரி, இவ்ளோ சிக்கலான ஒரு சூழல ஒரு மாற்று தலைமை எப்படி அணுகிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நாங்க அத சதுர்முக கோட்பாடுன்னு சொல்றோம். சதுர்முகம்னா 4 முகம்.
அதாவது ஒரு பிரச்சனைய 4 அலகலகு கோணத்திலிருந்து பாக்குறது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். சிவனோட முகம் நடந்த தோல்விகளுக்கு உண்மையான தரவுகளோட பொறுப்பு கூறல கேக்குது. விஷ்ணுவோட முகம் மக்களுக்கு நிலையான நம்பகமான ஒரு நிர்வாகத்தை உறுதி செய்து. பிரம்மாவோட முகம் புதுமையான திட்டங்கள் மூலமா வளர்ச்சிக்கான ஒரு புதிய வழிய காட்டுது. துர்காவோட முகம் சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பாதுகாப்ப உறுதி செய்து. இந்த வியோகம் வெறும் தத்துவத்தோட நின்னுடக்கூடாது. இதை எப்படி ஒரு செயல்படுத்தக்கூடிய அளவிடக்கூடிய ஒரு திட்டமா மாத்துறது? இப்போ வியூகத்திலிருந்து செயலுக்கு போலாம். இந்த நல்லாட்சி வரைபடத்தோட இதயம்னு சொன்னா அது இந்த 3 திட்டங்கள் தான். 1, நாம ஏற்கனவே பார்த்த புள்ளஹள்ளி கிராமத்தை இணைக்கிற அந்த 8 கிலோமீட்டர் தார் சாலை. 2, தளியோட தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வா 5 புது தடுப்பணைகள். 3, இளைஞர்கள் வெளியூர் போறத தடுக்க ஒரு வேளாண் திறன் மற்றும் பதப்படுத்தும் மையம். இது எல்லாமே மக்களோட நேரடி தேவைகளை பூர்த்தி செய்யுது. இது வெறும் வெற்று வாக்குறுதி கிடையாது. இது மக்களோட செய்யற ஒரு ஒப்பந்தம். ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்ளோ செலவாகும், எவ்ளோ காலமாகும், அதனால என்ன பலன் கிடைக்கும்னு தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, 8 கோடி ரூபாய் சாலைங்கிறது வெறும் செலவில்ல. அது 4 கிராமங்களோட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த போற ஒரு முதலீடு. இந்த தெளிவும் பொறுப்புடைமையும் தான் மாற்றத்துக்கான அடித்தளம். இந்த நவீன காலத்துல ரோடு போடுறதும் டேம் கட்டுறதும் எவ்ளோ முக்கியமோ அதே அளவு முக்கியம் மக்களோட டேட்டாவை பாதுகாக்கிறது. ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட தகவல்களும் அவங்களோட சம்மதத்தோட ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படணும். இது ஒரு டெக்னிக்கல் விஷயம் மட்டும் இல்ல, இதுவும் ஒவ்வொருத்தரோட கண்ணியத்தை மதிக்கிற ஒரு செயல். இப்போ நாம நம்ம ஆய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த டேட்டா, இந்த வியூகங்கள், இந்த திட்டங்கள், இது எல்லாமே தளி மக்களுக்கு முன்னாடி ஒரு தெளிவான தேர்வை வைக்குது. இந்த கேள்விதான் இப்போ தளி தொகுதிக்கு முன்னாடி இருக்கு. திரும்ப திரும்ப தோல்வி அடைகிற ஒரு பழகிப்போன சிஸ்டம்லயே தொடரலாமா, இல்ல அளவிடக்கூடிய வளர்ச்சிய உறுதியளிக்கிற ஒரு புதிய வரைபடத்தை தேர்ந்தெடுக்கலாமா? இது வெறும் அரசியல் தேர்வு இல்ல, இது அவங்களோட எதிர்காலத்துக்கான தேர்வு. அப்போ இறுதி லட்சியம் என்ன? ஒவ்வொரு குடும்பமும் மழைக்காக காத்துக்கிட்டு இல்லாம அவங்க உழைப்பையும் திறமையையும் நம்பி வாழ்ற ஒரு தழிய உருவாக்குறது. ஒவ்வொரு கிராமத்துக்கும் உலகத்தோட தொடர்பு படுத்த ஒரு சாலை இருக்கிற தழி. ஒவ்வொரு இளைஞரும் உள்ளூரிலே ஒரு நல்ல வேலையில இருந்து அவங்க குடும்பத்தோட வாழ்ற ஒரு தழி. இதுதான் அந்த தொலைநோக்கு பார்வை. நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.